மிஸ்டேக் வந்து என்னன்னா எப்பயுமே காமனா ஓகே இப்ப நீங்க குகுவே வச்சுக்கோங்களேன். குகு வந்து லட்டு அதிரசம் அதோட பிக்சரை மட்டும் போட்டுட்டு போஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. சோ அந்த லட்டும் அதிரசமும் வாங்குறவங்க மட்டும் தான் வந்து ஓகே சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்குவாங்க. ஆனா நமக்கு வந்து கண்டினியூஸா ஒரு சஸ்டைனபிள் மாடல்ல வந்து கிளையன்ட்ஸ் கிடைக்கணும். அதுவும் வந்து வேற வேற இடத்துல இருந்தெல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? பத்து வாராங்கள நீங்க தான் பெஸ்ட் ஸ்வீட் செல்லர் அப்படின்ற ஒரு பேரை வந்து நீங்க உருவாக்கணும். அந்த பேரை உருவாக்குறது தான் உங்களோட சோசியல் மீடியாவோட வேலை. அது வந்து உங்களோட ஒரு ஹோம் மாதிரி. உங்க வீட்டுக்கு வரப்ப நீங்க வீட்டை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பீங்க? ஆளுங்க வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும்னு நினைப்பீங்களா இல்லையா? ஏன்னா அதுதான் நம்மளோட பிராண்ட சொல்லுது, அதுதான் நம்மளோட ஐடென்டிட்டியை காமிக்குது. அதே மாதிரிதான் உங்களோட சோசியல் மீடியா. சும்மா கட்டியும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு கண்டென்ட் போஸ்ட மட்டும் சும்மா போடுறதை விட அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு நிஜமான கிளையன்ட் இன்டராக்ஷன் கிடைக்கும், கரெக்டான ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. நம்ம போடுறதுனால நமக்கு என்கொயரிஸ் வரணும், நமக்கு சேல்ஸ் கிடைக்கணும், நமக்கு நிறைய கிளையன்ட்ஸ் வந்து கால் பண்ணணும். இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் செய்யணும்ன்றதுதான் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா?